தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 திரைப்பட பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் இளையராஜாவிடம் விசாரணை நடைபெறுவதற்காக அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை தொடர்பான முழு விவரம் என்ன? தேவர் மகன், பாண்டியன், பிரம்மா, குணா உள்ளிட்ட 109 படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை பெற்றுள்ள மியூசிக் மாஸ்டர் இசை வெளியீட்டு நிறுவனம் தங்கள் அனுமதியின்றி இந்த படங்களின் பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க கோரி 2010ஆம் ஆண்டு சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் 1997ஆம் ஆண்டு பாடல்கள் உரிமை வழங்குவது தொடர்பாக ஒப்பந்தம் செய்தபோது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களை பற்றி குறிப்பிடவில்லை என்றும் ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நீதிபதி பி இளங்கோ முன்பு இளையராஜா ஆஜரானார். அப்போது அவரிடம் மூத்த வழக்கறிஞர் PR ரமன் குறுக்கு விசாரணை மேற்கொண்டார். அதற்கு சாட்சி கூண்டில் ஏறி இளையராஜா பதிலளித்தார். அவரிடம் பாடல்களின் பதிப்புரிமை பற்றியும் தயாரிப்பாளர்களிடம் மேற்கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாகவும் சொத்து மதிப்புகள் தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டன. குறுக்கு விசாரணையின் பொழுது இளையராஜா, எனக்கு முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் உலகளாவிய பொருட்களை பற்றி எனக்கு தெரியாது என தெரிவித்தார். மேலும் பேர், புகழ் மற்றும் செல்வம் அனைத்தும் சினிமா மூலம் கிடைத்தது உண்மையா என்ற கேள்விக்கு ஆம், அனைத்தும் சினிமா மூலம்தான் கிடைத்தது என இளையராஜா பதிலளித்தார். இளையராஜாவிடம் 1 மணி நேரம் நடந்த சாட்சி விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து இந்த வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாஸ்டர் நீதிமன்றம் திருப்பி அனுப்பியது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.